the average ages of man and his daughter. இப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னா மேன் முதல்ல நம்ம எழுதிக்கலாம். டாட்டர். சரியா? இப்போ நம்ம மேனோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாட்டரோட ஏஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க ஆவரேஜ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா என்னது? ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை டூன்னு பண்ணோம்னா தான் அது ஆவரேஜ். இப்போ மேனோட ஏஜ் ஸோ மேனோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாட்டரோட ஏஜ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆவரேஜ் ஏஜ்னா என்னது? மேனோட ஏஜ் பிளஸ் டாட்டரோட ஏஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன குடுத்துருக்காங்க? 34 இயர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 34 இன்டூ 2. ஸோ இதை இங்க மல்டிப்ளை பண்றோம். என்ன வரும்? 4 2s are 8, 68. அப்போ y ஈக்குவல்ஸ் என்னது? 68 மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துரும். இப்போ டாட்டரோட ஏஜ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன நம்ம இங்க 68 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரியா? இது ஏன் நம்ம அப்படி போடுறோம்னா நம்ம எக்ஸ்ன்ற ஒரே வேரியபிள்ல வச்சு போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம பிரசன்ட் ஏஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? if the respective ratio of their ages 4 years from now. 4 years from nowனா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் 4 வயசு ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ் பிளஸ் 4 இங்க என்னது? 68 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 ரெண்டு பேருக்கும் ஆட் பண்ணணும். ஸோ இங்க என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 4 மட்டும்தான் வரும். இங்க என்ன வரும் பாருங்க? 68 மைனஸ் 4ன்னு போட்டக்கூடாது. மைனஸ் இந்த மைனஸ் எதுக்கு? எக்ஸுக்கு தான். அப்போ 68 பிளஸ் 4 72 மைனஸ் எக்ஸ். கிளியரா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 14/5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வாட் இஸ் கிவன் இஸ் ratio is 14:5. அப்போ இது எப்படி போடலாம்? x plus 4 அவங்களுடைய ரேஷியோ நான் எழுதுறேன். சரியா? 72 minus x equal to 14/5. இப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 into x plus 4 equals to 14 into 72 minus x. இப்போ இங்க என்ன மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5x 5 4s are 20 equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 14 multiply 72. 4 2s are 8, 1 2 is 2. 0 போடுறோம். 7 4s are 28, remainder 2, 1 7 is 7, 7 plus 2 is 9. So 8 plus 10, 8 plus 2 is 10, remainder 1 10. So என்ன வருது? 1008 வருது. 1008 minus இந்த 14 into x is 14x. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். 5x plus 14x equal to 1008. இந்த plus 20 இந்த பக்கம் வந்தா minus 20. So 5x plus 14x என்னது? 19x equal to. இப்போ 1008ல இருந்து 20 சப்ராக்ட் பண்றோம். என்ன வரும்? 8. This is 10 இல்லையா? இங்க 8. ஸோ இங்க என்ன ஆகும்? 9. 988. 988. So x equals to 988 by 19. So divide பண்ணலாமா? 988 19ஆல divide பண்றேன். 5 போடலாம். 9 5s are 45. Remainder 4. 1 5 is 5, 95. 3 8. அப்போ 2 9s are 30. 2 19s are 38. What is x? X equals to 52. எக்ஸ் நம்ம என்னவா எடுத்திருக்கோன்றத முதல்ல பார்க்கணும். எக்ஸ்ன்றது மேனோட ஏஜ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் டாட்டர்ஸ் பிரசன்ட் ஏஜ் சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ டாட்டர்ஸோட பிரசன்ட் ஏஜ். எதிர்பார்க்காத ஆன்சர் வரும் போல இருக்கே. டாட்டரோட பிரசன்டேஜ். டாட்டரோட ஏஜ் என்னது? 68 மைனஸ் எக்ஸ். டாட்டரோட பிரசன்ட் ஏஜ் தான் அது.
ஸோ டாட்டர்ஸ் ஏஜ் equal to 68 மைனஸ் எக்ஸ். அப்ப என்ன வரும்? 68 மைனஸ் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 52 கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்? 52. ஸோ 68ல இருந்து 52 போச்சுன்னா என்ன வரும்? 61. தட் இஸ் 16 இயர்ஸ். 16 இயர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? 10, 18, 12. அப்போ 16 இயர்ஸ் கொடுக்கல. இதுல பாத்தீங்கன்னா cannot be determined none of these நம்ம பார்க்கணும். cannot be determined கிடையாது. ஏன்னா எல்லா டேட்டாவும் இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஆனா ஆன்சர் தான் அங்க இல்ல. So what will be the answerன்னு பாத்தீங்கன்னா none of these will be the answer. சரியா? இது ஆன்சர் இல்ல, cannot be determined போடக்கூடாது. நம்மளால டாட்டரோட ஏஜ் 16 இயர்ஸ்னு கண்டுபிடிக்க முடியுது. ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? none of these அதுல ஆன்சரே கிடையாது. So it cannot be that is none of the above is the answer. Clear?